படித்ததில் பிடித்தது. ஒரு வயதான முதியவர் மரணமடைந்தார். அவர் வீட்டில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒருவர் வருகிறார். மரணம் அடைந்தவர், இவர் என்னுடைய நண்பர், இவர் எனக்கு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும், பணம் தந்தால்தான் உடலை எடுக்க விடுவேன் என்கிறார். விவாதங்கள் நடக்கிறது. 3 மகன்களும் சொல்கிறார்கள், நாங்கள் பணம் தர மாட்டோம், எங்கள் தந்தை இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை என்கிறார். அங்கிருந்தவர்கள், மகன்கள் கொடுக்காத போது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்ல பதட்டம் அதிகரித்து கொண்டே போகிறது. அவருக்கு ஒரே ஒரு மகள், திருமணம் ஆகவில்லை. அவள் ஓடி வந்து கழுத்தில் கையில் இருந்த நகைகளை கழற்றி, ஐயா, இதை வைத்து கொள்ளுங்கள், மீதி பணத்தை நான் தருகிறேன் என்று சொன்னாள். அவர், வேண்டாம் தாயே, நான் தான் உன் தந்தைக்கு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும். உன் தந்தை தன்னுடைய மரணத்திற்கு பிறகு உண்மையில் யார் என்னை நேசிக்கிறார்களோ அவர்களிடம் இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கையில் இருந்த பணத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்தார். உண்மையில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். பெண் குழந்தைகள் வீடு எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். படித்தேன், பகிர்ந்தேன். அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி.